ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிருபன் கிச்சன். இன்றைக்கி நாம் வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது இந்த ரெசிபிக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நம்ம வெண்டைக்காய் சேர்த்து செய்யும்போது வெண்டைக்காயும் இதே மாதிரி சைஸில் சேர்த்து நறுக்கி செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விடணும். நம்மளோட போட்ட உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நறுக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயும் சேம் அளவுக்கு, அதாவது உருளைக்கிழங்கு நம்ம எந்த அளவுக்கு நறுக்கணுமோ அதே அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நம்ம வெண்டைக்காய் அந்த வளவளப்பு தன்மை இருக்கும், அதெல்லாம் போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இது 2 குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்மளுக்கு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 6 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து செய்யும்போது அந்த மல்லி அந்த சோம்போட வாசனை இந்த வெண்டைக்காயோடு சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல செவக்க வந்துருச்சு. இதை ஒரு பவுடரை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இது கூட ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச பொடியை இது கூட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. நம்ம போட்ட மசாலா அந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காயோட நல்லா சேரணும், அந்த அளவுக்கு வதக்கி கொடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஆலு பிந்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்தோடு சாப்பிடும்போதும் சரி, சப்பாத்தி கூட சாப்பிடும்போதும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.